வணக்கம். இன்றைக்கி நான் வந்து கோவக்காய் சில்லி செய்ய போகிறேன். இதுக்கு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கோவக்காய் பழுக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சில்லி போடுறதுக்கு. 1-2 இந்த மாதிரி லேசாக பழுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதிகமாக பழுக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்படி லேசாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கோவக்காய் ரோஸ்ட்டு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். பெரிய பழமாக இருந்தால் ஒரு 1/2 பழம் புளிங்க சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போதும், எடுத்துட்டேங்க. இது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்கு தான். ஒரு 1/4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது நல்லா காரமாக இருக்கும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்தாப்புல போட்டுடுங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், பெப்பர் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்தாப்புல போட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது விட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம கையிலேயே நல்லா கலந்து விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. நல்லா கையிலேயே கலந்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா தெளித்து வச்சுருங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை ஒரு 1/4 மணி நேரமோ வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் மத்தியானம் கொஞ்சம் அவசரமாக வேணும்னா உடனே கூட பொரித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு மத்தியானம் சாப்பிடும்போது சூடாக பொரிச்சிக்கலாம். இது சாப்பிடும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சூடாக பொரித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இது ஒரு 1/4 மணி நேரம் வெளியிலே வச்சு ஊற வச்சுட்டு பொரிக்க போகிறேன். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 1/2 மணி நேரமே அப்படியே வெளியில் வச்சுட்டேன். நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. சூடாக சாப்பிடும்போது பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிடணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து போடுங்க. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. போடுற வரைக்கும் அதிகமாக வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கத்திரிக்காய் சில்லி போட்டிருக்கேன், வெண்டைக்காய் சில்லி, சோயா சில்லி போட்டிருக்கிறேன், காலிஃப்ளவர் சில்லி, இப்படி நிறைய வெரைட்டியில் சில்லி போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்கள். பாவக்காய் சில்லி. இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மசாலா ஒன்றுமே பிரியாமல் நல்லா அதோடு நல்லா ரோஸ்ட் பாருங்கள். கொஞ்சம் ஆயில் ஊற்றினோம்னா நம்மளுக்கு மசாலா பிரித்து போகாமல் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்ல மசாலா வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. கோவக்காய் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சா
நான் இந்த மாதிரி கொஞ்சமாக நமக்கு கோவக்காய் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சமாக பட்டு படாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு இப்போ இதை வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். கோவக்காய் சில்லி எல்லாம் பொரிச்சாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் கலந்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனே பொரித்து எடுத்து சாப்பிடுங்க. அப்போ நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் வதக்குன்னு இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மாவு கலந்துட்டிங்கன்னா நம்ம பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் படாமல் அப்படியே இருந்தால் தான் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே இது சைடிஷாக வச்சுக்கலாம். சும்மாவும் கூட நம்ம பொரித்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.